ஃபாஸ்ட்ஃப்ளிக்ஸ் நேயர்களுக்கு என்னோட வணக்கம். இன்னிலேருந்து நான் ஒரு புது ஷோ ஆரம்பிக்கிறேன். இட் இஸ் கால்டு நேர்கோணல். நேர்காணல் இல்லை, நேர்கோணல். நேர்கோணல் நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அதாவது எல்லாமே நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை பொறுத்திருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை வந்து இங்கேருந்து பார்த்தா நேராக தெரியும், அதுவே இந்த சைட்லேருந்து பார்த்தா கோணலாக தெரியும். இந்த நேர்கோணல் அப்படிங்கிற ஷோ எதை பற்றி அப்படின்னு கேட்டேன்னா, இட் இஸ் கோயிங் டு பி ஏ பொலிட்டிக்கல் ஷோ. அரசியல் அலசல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால தான் நேர்கோணல்னு வச்சேன்னா. அண்ட் இதில் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பெருசாக ஒன்றும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறது இல்லை. என்னோட ஸ்கோப் இஸ் கோயிங் டு பி லிமிட்டட் ஒன்லி டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் கெட்டிங் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஒப்பீனியன். அதை வந்து அதை பண்ண போகிறவர் வந்து ஹீ இஸ், அதாவது அரசியலில் அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சவர் அவர். அண்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெருசாக எந்த சேனல்லையும் போய் உட்காந்து இந்த அனலிஸ்ட் அப்படிங்கிற டைட்டில்லாம் கிடையாது அவருக்கு. அதே சமயம் வந்து he has got a very vast knowledge and he has been following politics for a number of years, more than 3 decades ன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இது எப்படி இருக்க போகிறதுன்னா, எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், ஒரு பார்ட்டிசான் ஆட்டிடியூடோடு இல்லாமல் நடக்கிற விஷயங்களை அதில் கருத்து என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஷோ இருக்க போகிறது. அண்டு பார்ட்டிசிபேட் யார் பண்ண போகிறதுன்னு சொல்லலை இல்லை. ஹிஸ் நேம் இஸ் அஸ்வின் குமார் ஐயர். இவர் வந்து அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் காட் ஹிஸ் ஓன் பிஸ்னஸ், அது தனி. பட் அரசியலை பொறுத்த வரைக்கும் தன்னோட தனிப்பட்ட கருத்துக்களை நம்மளோட வந்து இங்கே பகிர்ந்துக்க போகிறாரு. அண்ட் ஆல்சோ இட் இஸ் கோயிங் டு பி வில் பி கவரிங் ஆன் கரண்ட் டாபிக்ஸ். கரண்ட்டுன்னு சொன்னோம்னா இப்போ எடுத்துட்டேன்னா ஒரு 4 ஸ்டேட்டில் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. அதோட ரிசல்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து இது ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. எஸ்பெஷலி இப்போ தமிழ்நாடு எடுத்துட்டேன்னா 2 மெயின் கட்சிகள் இத்தனை நாள் ஆட்சி பண்ணினதை மாற்றி இப்போது விஜய் வந்து ஹி ஹஸ் பிகம் த சீஃப் மினிஸ்டர். ஸோ ஐ வில் ஸ்டார்ட் வித் தேட். அவர்கிட்ட வந்து அதை பற்றின அபிப்பிராயம் என்ன அப்படின்னு இது வித் தேட் வில் ஸ்டார்ட் த கான்வர்சேஷன், ஐ வுட் சே. ஸோ அஸ்வின்ஜி நமஸ்காரம், வெல்கம் டு திஸ். இது வந்து அஃப்கோர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ண போகிறது இது. அண்ட் கண்டினியூஸாக எவ்ரி வீக் வில் ஹாவ் இன்ட்ரெஸ்டிங் டிஸ்கஷன்ஸ். ஓகே. ஸோ அஸ்வின்ஜி, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த மாற்றம், இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது ஐபிஎல்லில் வந்து ஆர்ஆர் வின் பண்ணுமா, ஆர்சிபி வின் பண்ணுமா எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தபோது திடீர்னு பிக் பேஷ்லேருந்து ஏதோ ஆஸ்திரேலியன் டீம் வந்து வின் பண்ண மாதிரி சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போவும் வந்து ஒரு நம்ப முடியாத ஒரு சம்பவமாக தான் இருக்குது. எப்படி நடந்தது அப்படிங்கிறது யாராலையும், எல்லாரும் வந்து போஸ்ட் ஃபேக்ட் அனாலிசிஸ், அதாவது நடந்து முடிஞ்சு இதனால் இருக்கும் அப்படின்னு காரண காரியங்கள்லாம் வந்து சொல்கிறாங்களே தவிர, இதனால் நடந்திருக்கு அப்படிங்கிறது, இதனால தான் இந்த கட்சி வெற்றி பெற்றது அப்படிங்கிறதெல்லாம் யாராலையும் இது வந்து முன்னாடி யூகிக்க முடியல. எக்ஸப்ட் 1 or 2 அனலிஸ்ட், எலெக்ஷன் அனலிஸ்ட். அவங்களும் வந்து அவங்களா தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை அவங்க தெரியாமல் சொன்னாங்களான்னு தெரியாது. But this is completely out of syllabus. That I can tell you. No, at the same time, we cannot undermine the popularity of Vijay. கண்டிப்பாக. அதாவது இத்தனை நாள் வந்து கூட்டம் வருது, கூட்டத்துக்கு ஓட்டு விழாது அப்படின்னு வந்து நான் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தோம். அந்த கூட்டத்துக்கு ஓட்டு வராது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒரு மித்து, அது ஒரு பலூன்னு அதை போக் பண்ணது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். இதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து போஸ்ட் ஃபேக்ட் அனாலிசிஸ் தான் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி ஒரு எமோஷ்னல் ஸ்வீப் நடந்தது, ஒரு டிசிஷன் மேக்கிங் நடந்தது. இது முன்னாடி நடக்கல. அதனால தான் வந்து எந்த அனலிஸ்டாலையும் எந்த சைக்காலஜிஸ்டாலையும் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல.
ஸோ இதுக்கு வந்து பிரதான காரணம் வந்து சோஷியல் மீடியான்னு சொல்லலாமா? சோஷியல் அதாவது இன்டைரக்ட்லி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நான் இந்த ரிசல்ட்டுடைய தாக்கத்திலிருந்து வெளில வரதுக்கே சில நாட்கள் ஆச்சு. ஓகே. காரணம் வந்து எனக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் வந்ததுனால. இல்லை, பெரும்பாலும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். அதாவது பெரும்பாலானவளுக்கு இதே தான். இன்ஃபேக்ட் ஐ வுட் சே தட் ஈவன் அவளுக்கு டிவிக்கே இந்த அளவுக்கு சீட்ஸ் வரும்னு எதிர்பார்த்துக்க மாட்டான்னு தோணுது. அவங்க வந்து ஆனால் பேஜ்லலாம் அவங்க கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தாங்க கடைசி வரைக்கும். ஆனால் எல்லா கட்சிகளும் கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் நினச்சேன். தவிர பட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்டீங்க இல்லையா அந்த கேள்வி, சோஷியல் மீடியானாலேயா அப்படின்னு. அது டைரக்ட்லியா இன்டைரக்ட்லியா அப்படின்னப்போ ரிசல்ட்ஸ் முடிஞ்சு நிறைய பேர்கிட்ட, அதாவது டிவி கேக்கு ஓட்டு போட்டவங்கள்ட்ட நம்ம கூப்பிட்டு கேட்கும் பொழுது, அதாவது சாமானியர்கள், நான் வந்து ரொம்ப தீவிர ரசிகர்கள் இல்லாமல் அந்த விஜயோடைய ரசிகர் பட்டாளர்கள், சோகால்டு அணில் குஞ்சுகள் அவங்களாம் இல்லாமல் சாமானியர்கள், எஸ்பெஷலி லேடிஸ், யங்ஸ்டர்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் பேசினப்போ ஒன்றே ஒன்று தெரிஞ்சுது. அவங்களுக்கு வந்து அந்த ஓட்டு யாருக்கு போகணும், எதுக்காக போகணுங்கிறத பற்றி யோசிக்கல. ஏதோ கேட்டிருக்காங்க, இது புதுசாக இருக்கு போடலாம். அவங்களுக்கு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஓகே. பிகாஸ் அவங்களுடைய இன்ஃபர்மேஷன் நான் மெயினாக இவங்கள நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணது என்னன்னா, அவங்க எந்த மீடியாவை கன்சியூம் பண்ணுறாங்க, எது அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். இதில் என்னென்னா, இவங்க யாருமே இந்த ட்ரெடிஷ்னல் மீடியா, பிரிண்ட் மீடியானாலேயோ இல்லை இந்த ட்ரெடிஷ்னல் நியூஸ் சேனல்ஸ்னாலேயோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறவங்க இல்லை. இவங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்க மைக்ரோ என்டர்டெயின்மெண்ட். அதாவது இன்ஸ்டாகிராம்னா வெறும் இன்ஸ்டாகிராம், அது சோஷியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய ஆம்பிட். லிங்க்டின்லேருந்து ஆரம்பிச்சு ஃபேஸ்புக் வரைக்கும். இன்னைக்கு ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறவங்க பூமர்ன்ற மாதிரி ஆகிட்டாங்க. ஓகே. இன்ஸ்டாகிராம் யங்ஸ்டர்ஸுங்கிற மாதிரி ஆகிட்டாங்க. அதுலேயே வந்து ரீல்ஸ் பார்க்குறவங்க ஒரு 30 செகண்டில் என்ன பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், என்ன பொலிட்டிக்கல் நியூஸ் அவங்களால புரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் அவங்களுடைய நியூஸ் கன்சம்ஷன். அவங்களுக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாது. இப்போ 107 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க, 234 இடத்துல. என்ன அதில் 108 விஜயோடைய 2 சேர்த்தாங்க 107 எம்எல்ஏக்கள். அதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10லேருந்து 15 எம்எல்ஏக்களுக்கு மேலே அந்த எம்எல்ஏக்களை தெரிஞ்சு ஓட்டு போட்டவங்க யாருமே கிடையாது. அந்த 234 தொகுதியிலையும் வந்து ஃபேஸ் வந்து விஜய் மட்டும்தான். ஏதோ சான்ஸ் கேட்டால் திமுக கேட்டாங்க, அதிமுக கேட்டாங்க, அதிமுகவோட சேர்ந்து பிஜேபி கேட்டாங்க, பாமக கேட்டாங்க. இவங்களுக்கு போடுறதுக்கு விஜய்க்கு போடலாமே அப்படிங்கிற ஒன்று தானே தவிர இவங்க யாரும் எந்த ஒரு வெறுப்புக்காகவும் இது எந்த ஒரு எதிர்பார்ப்புக்காகவும் போட்ட மாதிரி தெரியல. இன்னொரு இவங்க வந்து ட்ரெடிஷ்னலாக யாராவது 3வது ஆள் ஒருத்தர் வந்தால் போடக்கூடிய ஆட்கள். அதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஓகே, லேடிஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த பர்சன்டேஜ் ஆஃப் லேடிஸ் ஓட்டட் இந்த லாஸ்ட் 2-3 எலெக்ஷன்ஸாகவே பார்க்கலாம் has been higher than the men who are voting. அதில் வந்து கட்சியோடைய ஒரு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இல்லாதவங்க நிறையா இதுதான். பட் டு யூ ஃபீல் தட் அப்போ ஃப்யூச்சரில் வந்து இதுதான் ட்ரெண்டாக இருக்க போகிறதா? அதாவது இந்த சோஷியல் மீடியா, அந்த ரீல்ஸ் சொன்னல, அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதா ஒரு எலெக்ஷனை? சார், இது வந்து நம்மளால் வந்து ஒதுக்க முடியாத ஒரு மீடியா. இதோடைய பரிணாம வளர்ச்சி வேற மாதிரி ஆகும். இப்போ 15 வருஷம் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி மைக்ரோ என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதனால தான் என்டர்டெயின்மெண்ட்டு நான் இதை சொல்லலை, மைக்ரோ என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொன்னேன். ஏன்னா இதெல்லாம் 30 செகண்ட்லேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளே இருக்குது மைக்ரோ என்டர்டெயின்மெண்ட். இன்னைக்கு அவங்களுடைய அட்டென்ஷன் ஸ்பேனே அவ்வளவுதான். அதுக்குள்ள இது வந்து ஒரு லார்ஜ் லெவல் இன்ஃப்ளூயன்ஸுக்கு போகும். ஆனால் இதோடைய பரிணாம வளர்ச்சி வேற மாதிரி இருக்கும். என்னங்கிறது எனக்கும் சொல்ல தெரியல. பட் ஃபியூச்சர் வேற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த டைரக்ஷனில் தான் போகும். இதை வந்து நம்மளால வந்து தவிர்க்க முடியாது. இதை அடாப்ட் பண்ணிக்கணும். சரி, அதில் இன்னும் 2 விஷயம் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ திஸ். அதாவது இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, எது ரியல் எது ஃபேக்குன்னு தெரியல ஒன்று.
யாராலையுமே யூகிக்க முடியல இது நிஜமாக இருக்குமா ஒன்று. ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கும் இதில்? சார் பாலிடிக்ஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன், ஜென்ரலாகவே சொசைட்டிலையும் இன்டர்நெட்லேயும் ஏஐ நிறைய விளையாடுது. ஆமாம், ஆப்வியஸாக பாலிடிக்ஸ்லேயும் வரணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் நிறைய இருக்கும். பட் பாலிடிக்ஸில் அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்ரல் இன்டர்நெட் அண்ட் சொசைட்டியில் வந்து ஒரு 70-80% அதோட எஃபெக்ட் இருந்ததுன்னா பாலிடிக்ஸ்குள்ளே அதோட எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6% தான் இருக்கும். ஓகே, அதையும் மீறி நம்ம பொலிட்டிஷியன்ஸ் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டும் கண்டென்ட் கொடுப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால ஏஐ வந்து வில் பி யூஸ்ட் ஃபார் மிஸ்இன்ஃபர்மேஷன். அந்த மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய யூஸ் ஆகும். பட் இந்த எலெக்ஷன்லாம் அப்படி ஆகலை. இந்த எலெக்ஷன்ல ப்ரொபகண்டாக்கு நிறைய யூஸ் ஆயிருக்கு, யூஸ் ஆகட்டும், அதை பற்றி தான் போயிட்டு. இப்போ ப்ரொபகண்டாக்கு உங்களுக்கு என்னெல்லாம் டெக்னாலஜி யூஸ் பண்ணணுமோ பண்ணி தான் ஆகணும். ஏன் 2014 19 வந்து மோடி போக முடியாத இடங்கள்லாம் 3D ஹாலோகிராம் வச்சு கேம்பெயின் பண்ணாங்க. சாய் பே சர்ச்சா பண்ணாங்க. நல்ல விஷயம் தானே அதெல்லாம். அந்த மாதிரி உங்களுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணா நல்லதுதான், தப்பு கிடையாது. அதை மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கு பொலிட்டிஷியன்ஸ் எப்போதுமே எலெக்ஷன் வந்துட்டா சார் உங்களுக்கு வந்து டிஸ்டிங்ஷன் பிட்வீன் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனுக்கும் மிஸ்இன்ஃபர்மேஷனுக்கும் ஃபேக்ட்டுக்கும் மித்துக்கும் நடுவில் உள்ள அந்த வேறுபாடு வந்து காணாம போயிடும். அந்த லைன் அழிஞ்சு போயிடும். இந்த எலெக்ஷன் சமயத்தில் யார் சத்தமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் உண்மை பேசுகிறாங்க. ஸோ அந்த டைம்ல போய் சொல்ல 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 அதுவே உண்மையாக. ஸோ ப்ராப்பகேண்டா யார் கையில் இருக்கோ சார் அவங்க கையில் பவர் இருக்கு சார். அதனால தான் நீங்கள் எல்லாமே வந்து அரசியல் தான். திமுக வந்து முரசொலிய தன்னுடைய வலதுகரமாக வைத்து அது மூலமாக வளர்ந்தது, அது மூலமாக பேசினது அரசியல். திமுக பின்னாடி வந்து முரசொலியும் மற்றும் அதையும் தாண்டி மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் பேப்பர்ஸ் லைக் தினகரன் இந்த மாதிரி, அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் டிவி சேனல்ஸ் அண்ட் டிஎம்கேயோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஜென்ரல் நியூஸ் சேனல்ஸ் கேட்கவே வேண்டாம். இதுக்கிட்டே ஒரு ஜெனரேஷனே வளர்த்தாங்க. ஜெனரேஷன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வந்து டிஎம்கே டிராவிடினிசம் சார்ந்த ஜேர்னலிஸ்ட் மேலே வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ், அவங்க டைரக்டாக இல்லாட்டாலும் அவங்களுடைய ஒரு பர்சனல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இல்லையா, பர்சனல் விருப்புகள், இது அவங்களுடைய ஒர்க்கு எல்லாத்தையும் ரிஃப்ளெக்ட் ஆகி அப்படி தான் ஜேர்னலிசம் எல்லாம் வந்தது. ஸோ இது இருக்கும். என்ன ப்ராபகண்டா மிஷினரியை யார் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்களோ they will have an edge towards the power. ஆனால் இப்போ நடந்தது இவங்க ப்ரொபகண்டா மிஷினரியை கையில் கொண்டு போய் எல்லாத்தையும் கேப்சர் பண்ணல, இது டெமோக்ராட்டிக்கலி இட் வாஸ் கேப்சர். ஸோ இது வந்து சோஷியலைஸ் பண்ணிட்டாங்க, இது டெமோக்ரட்டைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ப்ரொபகண்டா உங்களுக்கு ரீல்ஸ் போட்டவங்களாம் நாட் நெசசரிலி உங்களுக்கு தாவேக்காக்கு ஒரு தாவேக்கா காசு கொடுத்து போக சொல்றதோ இல்லை இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு மேலே தான். மற்றபடி இட் வாஸ் டெமோக்ரட்டைஸ்டு சோஷியல் கேம்பெயின்ஸ். இது இருக்கதான் இருக்கும், இது ஜாஸ்தியாக தான். சரி, இப்போ நவ் தட் தி டிராவிடியன் ரூல் ஆர் மூவ்மெண்ட் ஹஸ் பீன் broken, ஓகே, ஆனால் ஃபியூச்சர் இப்படி இருக்கும். அதாவது தாவேக்காவும் சரி, தி தாட் ப்ராசஸ் இட் செல்ஃப் இன் தமிழ்நாடு. சார் இந்த 15-20 நாள் தாவேக்காவை பார்க்குறேன், இந்த கவர்மெண்ட்டை பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒன்றும் பெருசாக சொல்லவே முடியல. உண்மை என்னன்னா நிறைய பேருக்கு தாவேக்காவை இதுக்கு முன்னாடி எதிர்க்கிறதுக்கு காரணம் கிடைக்கல. திமுகவை எதிர்க்கணும்னு காரணம் இருந்தது, அதிமுகவை எதிர்க்கிறதுக்கு ஓரளவுக்கு காரணம், பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நிறைய காரணம் வச்சிருக்காங்க, உண்மையோ பொய்யோ என்ன. ஆனால் தாவேக்காவுக்கு ஒரு ஸ்டான்ஸே இல்லாமல் இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும். நீங்கள் எந்த ஒரு இஷ்யூ எடுத்தாலும் இதுதான் என்னுடைய ஸ்டான்ஸ்ன்னு அவங்க அழுத்தம் சொல்லவே இல்லை. அதனால அவங்களை எதை சொல்லி அவங்களை எதிர்க்கிறதுன்னு தெரியாமல் வாயத்திறக்காமல் இருக்காங்களேன்னு சொன்னாங்களே தவிர அவங்களை எதை வச்சு எதிர்க்கிறதுன்னு தெரியல. ஆனால் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்க போனால் அவங்களுடைய ஸ்டான்ஸ் ஒவ்வொன்றா, அதுவும் இன்னமும் கூட முதல்வரோ இல்லை அமைச்சர்களோ எதை பற்றியும் ஓப்பனாக பாலிசி விஷயங்கள்ல பேசுறதே கிடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டான்ஸ் எடுக்கிறதே கிடையாது. இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் இதெல்லாம் மீறி என்ன வெளில வருதுன்னாக்க
எனக்கு நான் பார்க்குற வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் டிவிகே இஸ் ஒரு யங்கர் வெர்ஷன் ஆஃப் டிஎம்கே. டிவிகே இஸ் டிஎம்கே 2.0 அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுது. உங்களோட அபிப்பிராயம்? ஏன்னா பல பாலிசி விஷயங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியில் அவங்க டிஎம்கேவை தான் டோலைன் பண்ணுறாங்க. அவங்களுடைய மென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பெரியார்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் அவங்க வந்து ஒரு பக்கம் டிராவிடியனிசமும் போகிறாங்க, இன்னொரு பக்கம் வந்து தி கோ வித் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கருடைய அம்பேத்கரிசமுக்கும் போகிறாங்க. ஸோ எல்லா இடத்துக்கும் தே வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை எவ்ரிபடி. பட் நேச்சுரலாக அவங்களோடது பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் லீனிங் டுவர்ட்ஸ் டிஎம்கேவுடைய ஒரு யங்கர் வெர்ஷன். இதுதான் வந்து தெரியுது. திஸ் இஸ் மோர் சார்ட் ஆஃப் அ காம்படிஷன் டு டிஎம்கேஸ் யங்கர் கேடர், அவ்வளோதான். ஸோ என்ன சொல்கிறது, வி லைக் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன ஆகுதுன்னு தெரியல. பிகாஸ் யா அந்த லாஜிக்கலாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது. பட் லெட் அஸ் வெயிட் அண்ட் லாஜிக்கே கிடையாது சார். என்ன எனக்கு லாஜிக்னு சொல்கிறதுக்கே பயமாக இருக்குது. ஏன்னா லாஜிக்கலாக நம்ம எதிர்பார்த்தது எதுவுமே இந்த எலெக்ஷனில் நடந்தது. சரி முதல்ல சொன்ன மாதிரி அவுட் ஆஃப் சிலபஸாக நடந்துட்டு இருக்கு. இந்த இது வரைக்கும் நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்களோட ஆப்ரேஷன்ஸும் வந்து ஒரு 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 பர்டிகுலர் ஒரு ஃபேஷன் நம்ம எதிர்பார்த்த ஃபேஷன்ல இல்லை. ஓகே, ப்ராபப்ளி இப்போ அவங்களுக்கு ஒரு நிறைய ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை ஓவர் கம் பண்ணக்கூடிய கடமை இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தேர் வாட் எவர் செட் அண்ட் டன் டிவிகே இஸ் அ மைனாரிட்டி. ஸோ அவங்க வந்து தே ஆர் டேக்கிங் மோர் ஆலிஸ் டு ஸ்டெபிலைஸ் த கவர்மெண்ட். அதனால அந்த ஒரு லேக் ஆஃப் பாலிசி இருக்கா, இல்லை அந்த லேக் ஆஃப் பாலிசி தான் இவங்களுடைய ஸ்டைலேவாங்கிறது தெரியல, அது பார்க்கணும். ஆனால் I am seeing a lot of similarities of TVK. முதல்ல 2014-15 டைம்ல கேஜ்ரிவால் வந்தப்போ அவங்களோட மினிஸ்டர்ஸ் அவங்களுடைய எம்எல்ஏஸ் எல்லாம் நடந்து கொண்ட விதமும் இவங்களுடைய ஸ்டைலும் ஒரு மாதிரி ஒரு சிமிலாரிட்டி இருக்கு. காரணம் ப்ராபப்ளி ஆல் ஆஃப் தெம் ஆர் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், நியூ பொலிட்டிஷியன். இப்போ 107 பேர்ல வந்து 101 எம்எல்ஏக்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ், இன்க்ளூடிங் விஜய் ஃபார் தட் மேட்டர். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் இன்னொன்று இவங்க எல்லாருமே வந்து வெரி மீடியா ஃப்ரெண்ட்லி. மீடியா ஃப்ரெண்ட்லி நான் சொல்றது சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்லி, நாட் நெசசரிலி ட்ரெடிஷனல் மீடியா ஃப்ரெண்ட்லி, சோஷியல் மீடியா ஃப்ரெண்ட்லி. இவங்க போறாங்களோ இல்லையோ இவங்க முன்னாடி ஒரு ரீல் எடுத்துட்டு ஒரு 4 பேர் போறாங்க. இவங்க வந்து இப்போ இதே மாதிரி தான் இவங்க ஒரிஜினலி இவங்க வந்து பிகாஸ் ஆஃப் த சென்சேஷனலிசம் ஏஏபி இன் டெல்லி யூஸ் டு பி அவங்க வந்து ரொம்ப ஒரு மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அப்போ சோஷியல் மீடியா வாஸ் நாட் தட் பாப்புலர், ரொம்ப மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருந்த பொழுது அப்போ வந்து அவங்க இந்த மாதிரி இந்த அடிக்கடி இன்ஸ்பெக்ஷன் போகிறது, மினிஸ்டர்ஸ்லாம் அவங்க வேலை இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதும் அவங்க வேலை தான். ஆனால் எல்லாருக்கும் விசிபிளாக தெரியக்கூடிய ஒரு வேலை, அதை வச்சு நாங்கள் நிறைய வேலை பண்ணுறோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணலாம். அதில் ஃபோக்கஸ் நிறைய போயிட்டு இருந்தது. அதையும் மீறி அவங்களுக்கு பாலிசி ஒர்க்கு நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்போ செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. இதில் நிறைய மினிஸ்டர்ஸுக்கு அவங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியே தெரியுமாங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்கு. சரி, நல்லவங்களோ கெட்டவங்களோ நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஓரளவுக்கு இந்த ட்ரெடிஷ்னல் பார்ட்டிஸ் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி இதில் எல்லாருக்கும் வந்து ஒரு அவங்க ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு புதுசாக வர எம்எல்ஏக்கு கூட ட்ரெயின் பண்ணக்கூடியவர்களுக்கு ஆட்கள் இருந்தாங்க. இங்கே தட் இஸ் லேக்கிங். பட் ஹோப்ஃபுல்லி ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கேட்சப் பண்ணுவாங்களா தெரியல, பார்க்கலாம். we have to see. சரி, நோ of course as you rightly said we'll have to wait and watch என்ன போகிறது தெரியும். இப்போ இதே காலகட்டத்தில் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் வந்து எலெக்ஷன் வந்து ரிசல்ட்ஸ் வந்து டோட்டலாக சிலர் எதிர்பார்த்த ரிசல்ட்டாக இருந்தது, சிலர் எதிர்பார்க்காத ரிசல்ட்டாக இருந்தது. அதில் வந்து இப்போ சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கேரளா, ஓகே, கேரளாவில் ஏற்பட்ட மாறுதல், தட் இஸ் ஒன் திங். அதே மாதிரி வெஸ்ட் பெங்கால். ஸோ அதை பற்றியும் ஐ would like to know your opinion. நான் ஒப்பீனியன் தான் நான் சொல்கிறேன், அனாலிசிஸே அனாலிசிஸே சொல்ல மாட்டேன். ஏன்னா தடியத்தவரும் தாண்ட வராங்க மாதிரி தமிழ்நாட்டில் அத்தனை பேர் அனலிஸ்ட் தான். நாம் அனலிஸ்ட் கிடையாது, நம்மளும் ஒப்பீனியனிஸ்ட். ஏன்னா ஒப்பீனியன் யார் வேணாலும் வச்சுக்கலாம், இது நம்மளோட ஒப்பீனியனில். இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒன்று வந்து
வெஸ்ட் பெங்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷ உழைப்பு. நான் சொல்றது வந்து பிஜேபியோட உழைப்பு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆட்சியில் இருந்த காலத்துலேருந்து ஆரம்பிச்சது. அவங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணாங்க. இனிஷியலி தி ஃபெயில்ட் அலாட். தமிழ்நாடு மாதிரி தான். மற்ற கட்சிகள்லேருந்து உள்ளே எடுத்துன்னு வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நீங்கள் 2 எலெக்ஷன், போன எலெக்ஷனுக்கு முந்தின எலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு 2 எம்எல்ஏ ஆர் சிங்கிள் டிஜிட் எம்எல்ஏ, ஐ டோன்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப். அங்கேருந்து வந்து இட் வெண்ட் அப் டு 70 எம்எல்ஏஸ் இந்த லாஸ்ட் எலெக்ஷன். அதுக்கு முன்னாடி அவங்க அது ஒர்க் பண்ணி கிரவுண்ட் லெவலில் எஸ்பெஷலி அவங்க வந்து அவுட் சைடு கொல்கட்டா ஏரியா இருக்கு, அந்த மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணி கேடர்ஸை கிரியேட் பண்ணி சப்போர்ட், அதாவது லோக்கல் பாடிஸ்லாம் சப்போர்ட்டை கிரியேட் பண்ணி இது வந்து ஒரு ஒரு லாங் ஸ்டாண்டிங் உழைப்பு. இது ஓவர் நைட் வந்ததே கிடையாது. எனக்கு வந்து இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது இந்த வாட்டி. கண்டிப்பாக பிஜேபி தான் ஜெயிக்க போகுதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதையும் தான் நான் நம்பினேன். ஆனால் இந்த அளவுக்கு ஜாஸ்தி வந்ததுங்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு நம்பர் தான். அதுக்கு எஸ்ஐஆர் ஒரு காரணம் நிறைய பேர் சொன்னாங்க, அதை நான் நம்பலை. அதையும் மீறி இந்த நம்பர்ஸ் தான் வந்திருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இன்னொரு ஒரு விஷயம், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி இவங்களோட எஃபர்ட்ஸ் ஒரு பக்கம், பிஜேபியோட எஃபர்ட்ஸ் கிரவுண்ட் லெவல்லேருந்து இதை பண்ணது. செகண்ட் திங் வந்து இவங்களோட டிஎம்ஸோட மிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லலாமா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர்ஸ், எதை பற்றியுமே அவள் கவலைப்படாமல் ஒரு சர்வாதிகாரத்தன்மை. அதை கடைசி பார்ட் வேணால் எடுத்துக்கிறேன் சார். எலெக்ஷன்ஸ் ஆர் நாட் டு ஒன் because of administrations or lack of it alone. ஒருத்தர் வந்து அப்படின்னா வாஜ்பாய் ஜெயிச்சிருக்கணும். ஓகே, நீங்கள் என்னதான் நல்லது கெட்டது பண்ணாமல் எலெக்ஷன்ஸ் வந்து வெறும் எமோஷன்ஸ் மூலமாக வரக்கூடிய தீர்மானம் தான். கடைசி அந்த 2-3 மாதங்கள்ல அவருடைய எமோஷன்ஸை இப்படி அது வந்து எல்லா பெரிய கட்சிகளுக்கும் தெரியும். காங்கிரஸுக்கும் தெரியும், பிஜேபிக்கு தெரியும், திமுகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும். இவங்கெல்லாம் வந்து டிஎம்சிக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே 2 விஷயம்தான். ஒன்று வந்து இப்போ கம்யூனிஸ்ட் காலத்துலேருந்து ஒரு இது இருக்குது சார். கம்யூனிஸ்ட் ரூல் வெஸ்ட் பெங்கால் வித் அயன் ஃபிஸ்ட். அப்போல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பயப்படுவாங்க கம்யூனிஸ்ட் அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு, கம்யூனிஸ்ட் அகேன்ஸ்டாக ஓட்டு போடுறதுக்கு. அந்த கம்யூனிஸ்ட்டுங்கிற பேர் எடுத்துட்டு அந்த இடத்துல டிஎம்சி வந்துடுச்சு. அந்த ஃபியர் இருந்தது. இன்னைக்கு அந்த இட் வாஸ் அந்த ஃபியர் ஒரு பர்டிகுலர் த்ரெஷோல்டை தாண்டி போகவே அது வந்து ஒரு எதிர்ப்பலையாக வந்திருக்கு. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே நல்லது கெட்டது யார் எந்த பொலிட்டீஷியனாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்து தான் பண்ணணும். அண்டு நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா தேர் வேர் செவரல் திங்ஸ், தப்பான பாலிசி முடிவுகள் நிறைய எடுத்தாங்க. பட் அதை பொறுத்தல யாரும் ஓட்டு போடலாங்க. இட் வாஸ் மோர் ஆன் எமோஷன்ஸ். அந்த ஃபியர் ஓவராக போகவே நீங்கள் சொன்ன அந்த டிக்டேட்டர்ஷிப் அப்படிலாம் சொன்னீங்க, அந்த ஃப்ரீடம் அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஃப்ரீடம், லேக் ஆஃப் ஃப்ரீடம் டுவர்ட்ஸ் எக்ஸ்பிரஷன்லாம் நிறைய பிரச்சனை இருந்தது. யாராவது ட்வீட் போட்டால் அவங்களுக்கு அகேன்ஸ்டாக கேஸ் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணாங்க. அந்த த்ரெஷோல்டு தாண்டினால அந்த எதிர்ப்பலை ஜாஸ்தியாச்சு. அண்ட் இன்னொன்று வாட் வாஸ் என்னென்ன 15 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ அதையும் நம்ம வச்சுக்கணும். யாராக இருந்தாலும் 15 வருஷம் ரூல் பண்ணாக்க, ஏன்னா அந்த காலத்தில் வந்து 30 வருஷம் வந்து கம்யூனிஸ்ட் ரூல் பண்ணாங்க. 30 வருஷம் இன்னைக்கு வந்து எந்த கட்சியும் அவ்வளோ தூரம் பண்ண முடியுமான்னு தெரியல. தெர் இஸ் ஆன்டி இன்கம்பன்சி. ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. கேரளாவில் அது கேஎஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். கேரளாவில் லாஸ்ட் டைம் எலெக்ஷனே காங்கிரஸ் பண்ணியிருக்க வேண்டிய எலெக்ஷன். கேரளா யூஸ்வலாக நான் கேரளா வந்து ஐ யூஸ்வலி காலிட்ட பெண்டுலம். ஒன்று இந்த பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் இருக்கும், மாறினே இருக்கும். போன வாட்டி மொத்தம் தான் வந்து இது கம்யூனிஸ்ட் வேர் ஏபிள் டு ரீடைன் கேரளா. போன வாட்டி மொத்தம் தான் 10 வருஷம் கண்டினியூஸாக ஆட்டுக்கிறது. அதுக்கு காரணம் காங்கிரஸ் தான். போன வாட்டி காங்கிரஸுக்குள்ளேயே தெர் வாஸ் அ லேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் யூனிட்டி அண்ட் கேம்பெயினில் இருந்த பிரச்சனை, இது எல்லாம் செய்து தான் போன வாட்டியை தோற்று போனாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து காங்கிரஸ் வின் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் அ நோ பிரைனர்.
அவங்க வின் பண்ணாட்டா தான் ஆச்சுங்க இந்த வாட்டி. அதுலேயும் பாருங்கள், தமிழ்நாட்டில் மெஜாரிட்டியே இல்லாத ஒரு கட்சி ஆட்சி அமைச்சு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அங்கே சீஃப் மினிஸ்டரே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே காங்கிரஸ்குள்ள அவ்வளோ சண்டை நான் சொல்ல மாட்டேன். அங்கே யாரை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் மேக்கிங்க. அஃப்கோர்ஸ் சண்டை என்ன அது என்ன. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருந்தது. இதே காரணத்தினால தான் ஒரு வாட்டி தோத்தான், இப்போ ஜெயிச்சிட்டாங்க. லெட் அஸ் see இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு அவங்களுக்கும். காங்கிரஸ் இஸ் ப்ரோன் ஃபார் தட் சார். இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் காங்கிரஸ்லேருந்தே உங்களுக்கு வந்து கோச்சி சண்டை ஜாஸ்தி உண்டு. காங்கிரஸ் சொன்னோன்னு எனக்கு ஜஸ்ட் ஸ்விட்சிங் ஓவர் டு கர்நாடகா. அங்கேயும் பாருங்களேன், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் சொல்கிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ அது வந்து இப்போ இவர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்டேபிளாக இருக்க முடியும்னு கூட தெரியல. எத்தனை அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் எத்தனை மாதத்தோட ப்ரெஷர். He wanted to become the CM. And DKS wanted to become the CM. அதை பற்றி என்ன, what do you feel about that? சார், நீங்கள் ஸ்டெபிலிட்டி பற்றி சொல்கிறீங்கன்னா, DKS provided stability to the central government when Manmohan Singh was there. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும். So he knows how to read it. அதாவது ஒரு நல்ல டிகேஎஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். ஓகே, பொலிட்டிக்கலி நான் சொல்றேன். நான் வந்து ஆனால் சித்தராமையா ஹஸ் பிகம் அன் ஐகான் தேர். ஆமாம், நான் ரொம்ப நாள் கழித்து கர்நாடகாவில் அந்த மாதிரி ஒரு ஐகானிக் லீடர்ஷிப்புக்கு ஒரு காங்கிரஸ் லீடர் போகிறத நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் கழிச்சு, ப்ராபப்ளி ஆஃப்டர் த 1960s சிண்டிகேட் டைமுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஐகானிக். நான் அதுக்கப்புறம் ப்ராபப்ளி 70s 80sல நான் வந்து ஐ யூஸ் டு பி பிக் ஃபேன் ஆஃப் ராமகிருஷ்ண ஹெக்டே. ஓகே ஓகே, அந்த மாதிரியான ஒரு பாப்புலாரிட்டியோடைய ஒரு ஐகானிக் லீடர் ஒரு காங்கிரஸ்லேருந்து வர்றது இப்போ வந்து சித்தராமையா ஹஸ் பிகம் டுவர்ட்ஸ் த க்ளோஷர் ஆஃப் ஹிஸ். அங்கே இட் இஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப், அதாவது சென்ட்ரல் காங்கிரஸுடைய அச்சீவ்மெண்ட் என்னன்னா இந்த ஸ்மூத் டிரான்சிஷன். ஸ்மூத் டிரான்சிஷன் நினைக்கிறதா நீங்கள்? சார், இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறது ஸ்மூத்தாக தான் இருக்கு. நான் ஐ ஆல்சோ ஸ்போக் டு கப்பல் ஆஃப் பீப்புள். ஓகே, பின்னாடி ஆஃப்டர் எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறது எப்படியா இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, ஆனால் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணியிருக்கிறது ஏன்னா இதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு. இது ஆக்சுவலி ஒரு 8-9 மாதம் முன்னாடியே நடந்திருக்க வேண்டியது. என்ன அது ஒரு டிலே ஆகிருக்கு. இப்போ அடுத்த எலெக்ஷனுக்கு யாரை வந்து சிஎம் ஃபேஸாக காட்டுவாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஸ்டேபிள் வெல், அஃப்கோர்ஸ் இப்போ வந்து ஒரு 4 ஸ்டேட்டை பற்றி ஜென்ரலாக நம்ம இது டிஸ்கஸ் பண்ணுவோம்னு வச்சுங்களேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பற்றி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் we have to wait and watch. அண்ட் இது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் அப்படி தான் ஃபர்தராக எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. ஏன்னா எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அஃப்கோர்ஸ் வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்கும் ஃபார் த டைம் பீயிங். அண்ட் ஸோ ஹேஸ் திங்ஸ் டெவலப் நெக்ஸ்ட் வீக் எகெயின். ஏன்னா நம்மளுக்கு இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இதில் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுனே தெரியாது பாலிடிக்ஸில். இன்றைக்கி வந்து எப்படி இருக்கும், சுமூகமாக இருக்காங்கன்னு சொல்லுவோம். திடீர்னு நாளைக்கே கூட டிவிக்கே என்ன ஆக போகிறதுன்னு தெரியாது. நிஜத்தை சொல்லணும்னா நம்ம இது எல்லாமே நினச்சிட்டு என்னென்னா இவ்வளோ சீட்ஸ் இருப்பாங்க. வி நெவர் நோ. ஏன்னா லாட் ஆஃப் ரூமர்ஸ் ஆர் ஆல்சோ தேட். டிவிகேக்கு இப்போ இமீடியட்டாக இதுவாக சார், இட் வில் ஒன்லி கீப் கோயிங். நிறைய பேர் வந்து இது 6 மாதம் தான் அப்படிலாம் அதெல்லாம் கிடையாது. இட் வில் ஒன்லி கீப் க்ரோயிங். ஏன்னாக்கா அவங்களுடைய அப்போசிஷன் இஸ் வீக். இன்னைக்கு அது டிவிகேயா இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், பீப்புள் ஹவ் என்ஷூர்ட் இஸ் ஏடிஎம்கே இஸ் பீங் வீக்கெண்ட். பர்பஸ்ஃபுல்லி பண்ணதா இது வந்து தெரியாமல் பண்ணுறது இதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் வாட் இஸ் பாலிடிக்ஸ். இது தெரியாமல் உள்ள வர்றவங்க குழந்தை, அதெல்லாம் யாரும் தெரியாமலாம் கிடையாது. இந்த இவங்களுக்கு ஸ்ட்ரென்த் வேணும், எங்கேருந்து வரும், இருக்கிற இடத்துலேருந்து எடுக்க முடியும். சரி, அப்படி இருக்கும்பொழுது கிவன் த கண்டிஷன்ஸ் பிஜேபியோட ஃபியூச்சர் என்ன இன் தமிழ்நாடு?
நம்பர் ஒன்று சார், ஐ திங்க் தே மிஸ்ட் ஒன் சான்ஸ். சரி. இந்த ஒரு 2 வருஷம் முன்னாடி அண்ணாமலை predicted இந்த ஒரு ஒப்பீனியன் கிரவுண்ட் லெவலில் இருக்கு, ஒரு ஆன்டி டிராவிடியன் ஆன்டி டிஎம்கே வியூ பாயிண்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்குங்கிறது he was able to gauge. பிஜேபி வந்து இந்த வாட்டி தனியாக நின்றுதுன்னா வராமல் இருந்திருக்கலாம், ஆனால் கட்சி நிறைய வளர்ந்துருக்கு. ஐ வுட் சே ஒரு 5 வருஷம் 6 வருஷம் பின்னாடி போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நானுமே வந்து எதிர்பார்த்தேன், சரி, ஏன்னா இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது சார். நான் வந்து ஒரு சில பேர்கிட்ட கேட்டப்போ பர்சனலாக இனிஷியலாக when அண்ணாமலை வாஸ் மூவ் அவுட் ஆஃப் த லீடர்ஷிப் பிரசிடென்ட் ஆஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த இதுலேருந்து மாற்றினப்போ நிறைய பேர் வருத்தப்பட்டிருந்தாங்க. அதில் ரொம்பவே வருத்தப்பட்டு கோவப்பட்ட ஆட்களை நானும். அதுக்கப்புறமா ஒரு சில பேர்கிட்ட பேசிட்டு இருந்தப்ப எஸ்பெஷலி ஃப்ரம் த ஆர்எஸ்எஸ் அண்ட் பீப்புள் who are experienced in politics அவங்க சொன்னாங்க we have different ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். இப்போ கேரளா வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஸ்டேட்ஸுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிராஸ் ரூட்லேருந்து கட்சியை க்ரோ பண்ணுறது தான் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னாக்கா அங்கே கேரளாலையும் பார்த்தீங்கன்னாக்கா 1, 2 இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%, இதாட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. பட் அது சம்வேர் அரௌண்ட் 17-20%. ஸோ அதுதான் அங்கே வந்து அதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதே மாதிரி தான் வெஸ்ட் பெங்காலில் வளர்ந்தாங்க. அங்கே அவங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுறதுக்கு 2 பார்ட்டியில் அப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ், டிஎம்சி இந்த 3 பார்ட்டியில் ஏதோ ஒன்று சப்ஸ்டிடியூட் பண்ணணும்னு வந்தது. டிஎம்சி grew at the expense of காங்கிரஸ். பிஜேபி grew at the expense of கம்யூனிஸ்ட். இவ்வளவுதான் கதை. ஸோ அதை மாதிரி இவங்க வந்து இங்கே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இது யாரோடையாவது ஒரு எக்ஸ்பென்ஸில் கேரளாவில் வளர்ந்துருவாங்க. தமிழ்நாட்டில் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன இருந்ததுன்னா என்கிட்ட பேசினவங்க சொன்னது வந்து இது வந்து ரிசம்பிள்ஸ் ஆந்திர பிரதேஷ் ஆர் மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இனிஷியலாக பிஜேபி வளர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னர் தேவைப்பட்டது, சிவசேனா. அதுக்கப்புறமா வந்து பிஜேபி அட் சம் பாயிண்ட் இன் டைம் க்ரோ ஃபார் பிகர் தென் ஈவன் சிவசேனா. பட் இனிஷியலாக க்ரோ ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பார்ட்னர் தேவைப்படும். யூ ஹாவ் டு பி இன் த பவர் ஃபர்ஸ்ட். அண்ட் இந்த வாட்டி சம்ஹவ் நான் பேசின வரைக்கும் எல்லாருமே வந்து தேவர் ஹெல்பென்ட் ஆன் டிஎம்கே வரக்கூடாது, பிஜேபி வராது, எப்படியே வராது, ஆனால் டிஎம்கே கண்டிப்பாக திருப்பி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அது எதனால் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் த சென்டிமெண்ட்ஸ் அவங்களுடைய இது. பட் அட் வாட் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கேள்வி இருக்கு. அதுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க. திமுகவை பவரில் இல்லாமல் இருக்க வைக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலை கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தேர் கான் பேக் டு தே ஒரு 2021 ஸ்டேஜுக்கு இன்னைக்கு போயிட்டாங்க. ஏன்னா முறையில் திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுங்கிறது அசாத்தியமான விஷயம். ரொம்ப உழைக்கணும் அதுக்கு. அது அவங்க பார்ட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ நான் இப்போ சித்தமான சொன்ன மாதிரி தான், லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அண்ட் அதுக்கு ரொம்பவே வெயிட் ஆச்சு. இல்லை, நான் சொன்னது நெக்ஸ்ட் வீக் வரைக்கும், நம்மளோட அடுத்த எபிசோடுக்கு நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் again we'll continue with this not analysis but opinion. Okay. we are India, all of us are professional opinionists. So I think in the very first episode of this நேர்கோணல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் வில் டேக் டாபிக்கல் டெவலப்மெண்ட்ஸ். இப்போ அடுத்தது வந்து வெஸ்ட் பெங்காலில் எல்லாம் என்ன நடக்க போகிறது, இவர் விஜயை பொறுத்த வரைக்கும் ஹவு ஹி இஸ் கோயிங் டு ஹேண்டில் த ப்ரெஷர் அண்ட் த சிச்சுவேஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங். ஏன்னா ஒன் திங் இஸ் சர்டன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா 4 பக்கத்துலேருந்து அவர் இழுக்க போகிறாங்க. ஸோ அதை அவர் எப்படி சமாளிக்க போகிறார். அதே மாதிரி
கர்நாடகாவில் என்ன நடக்க போகிறது, டிகேஎஸோட சீஃப் மினிஸ்டர் அவர் பதவி ஏற்றுன்றதுக்கு அப்புறம் அவருக்கு என்னெல்லாம் அங்கே ப்ரெஷர் இருக்க போகிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இதில் வந்து வில் பி டிஸ்கஸிங். ஸோ டில் நெக்ஸ்ட் வீக், இத்தனை நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி.